ஸோ நம்ம இன்னைக்கு வந்து மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இந்த மெயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய MPCM பேட்ச், நம்ம அகாடமியில் MPCM பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. மைன்ஸ் ஃபவுண்டேஷன், ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்ற கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ உங்களுக்கான ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் பேஸாக வந்து நம்ம மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அடுத்து நீங்கள் ஒரு 4.5 மாதம் வந்து 4.5 months வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க MPCM பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து அகைன் திருப்பி வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் வெறும் மெயின்ஸ் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கு அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இதுதான். இன்னைக்கு தான் நம்ம யூனிட் 1 வந்து மாடர்ன் ஹிஸ்டரி வந்து பார்க்க போறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே யூனிட் தான் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஸோ மெயின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ற அப்படின்ற முடிவு பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்ஸ் குரூப் அண்ட் மெயின்ஸ் தயாராகணும். ஸோ அது மூலியமா வந்து நெக்ஸ்ட் இயர் நான் எழுத போற மெயின்ஸ் வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பலர் இருப்பீங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி ஏற்கனவே கிளியர் பண்ணியிருப்பீங்க, இல்லை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் மூலியமா ப்ரிலிம்ஸ் இன்னும் கூடுதலாக வந்து நீங்க வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து போடுறதுக்கு கண்டிப்பா இந்த கிளாஸஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா இந்த வருஷம் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுத போறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு ரிசல்ட் வரப்போகுது குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ அவங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸ்பாட் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது ஃப்ரெண்ட் வந்து. ஸோ MPCM அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. அண்ட் டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் MPCM ஸ்டூடெண்ட் அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதுவீங்க அண்ட் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. ஸ்பாட் டெஸ்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். காரணம் இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போறவங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 பேட்சோடைய புரிதல் வந்து. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் பத்தி நான் சொல்லிட்டேன் 3 பேட்ச். ஸோ நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே சீனியர் ஃபேக்கல்டிஸ் அந்த எக்ஸாம்ஸ் வந்து பல எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்க. ஸோ அப்போ அவங்களோட இன்புட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ்ல நீங்க அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு அவங்களுடைய வேலிட் இன்புட் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அது எந்த ஒரு சந்தேகம் வேண்டியது இல்லை. நீங்க அல்டிமேட்டா எங்களுடைய கோல் என்ன அப்படின்னா வந்து இப்போ MPCM பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஜெயிக்கிற வரை, நீங்க வெற்றி பெறும் வரை உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கிறது, கிளாஸஸ் கொடுக்கிறது, PDF அண்ட் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து கொடுக்கிறது, PDF மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கிறது அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. அதே மாதிரி அவருடைய மென்டார்ஸ் வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து 11 AM அப்படின்றது நம்ம ப்ரோக்ராம் ரெகுலரா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் டாப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க தயங்காம ஹெசிடேஷன் இல்லாம நீங்க வந்து கேட்கலாம். நீங்க ரூரல்ல இருக்கீங்க, அர்பன்ல இருக்கீங்க, இல்லை உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்களோட கனெக்ட் ஆகலாம். பிகாஸ் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே வந்து கூகுள் மீட்ல நடக்க போது ஆன்லைன்ல. ஸோ அதுல நீங்க லைவா நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க அப்படியே சாரளமா நீங்க கேள்வி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபேக்கல்டி அண்ட் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரி வீக் வந்து சண்டே வந்து டாப்பர்ஸ் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது இன்னும் நீங்க ஸோ டாப்பர்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க நீங்க தெரிஞ்சுக்கும் போது வந்து அப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ ப்ராப்பரா கிளாஸ் அட்டன் பண்றேன், நோட்ஸ் மேக்கிங் பண்றேன், ரிவிஷன் பண்றேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றேன், இந்த 4 பேஸ் வந்து சரியா யாரு பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து ஸோ குரூப் ஒன்லாம் சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்றது எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அப்ப இது 4மே பண்ணாம நான் ஏதாவது 1 பண்றேன் 2 மட்டும் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா நம்ம சர்வீஸ் வாங்குறது, குரூப் ஒன் சர்வீஸ் அப்படின்றது டிலே ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம் அண்ட் டாப்பர்ஸ் டீம் அப்படின்னு டாப்பர்ஸ் மென்டார்ஸ் டீம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்டா நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே அண்ட் மேக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நம்ம அகாடமியோட கிளாஸஸ், புக்ஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் நம்ம கொடுத்த PYQ வந்து இதுல இருந்து மட்டுமே வந்து 160+ கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸ் அப்படின்றது அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அவங்களுக்கு போஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, நம்மளுடைய சோர்ஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எங்க புக்லையா அல்லது டெஸ்ட்லையா அல்லது கிளாஸ்லையா அப்படின்றதும் கரண்ட் அஃபேர்ஸ்லையா PYQலையா அப்படின்றதும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஸோ 160+ வந்திருக்கு. நம்ம 140 145 போட்டாவே குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கரெக்டாக ஃபாலோ பண்றீங்க, இதுல எதையுமே வந்து நீங்க மிஸ் பண்ணல அப்படின்னும் போது டெஃபினட்டா நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நம்ம மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் போடும்போது என்ன ஆகும்னா இன்னும் நீங்க அந்த சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க, பார்க்காம மாதிரி எழுத போறீங்க டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மனப்பாடமே ஆயிடும். ஸோ அப்போ கேள்வி கேட்கும் போது நீங்க சரியா விடையளிக்கலாம், ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம். ஸோ குரூப் ஒன்ல நான் கெஸ் பண்ண தப்பா போயிருச்சு, எனக்கு டைம் பத்தல அப்படின்ற பிரச்சனை வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் டே நீங்க குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதும் போது கண்டிப்பா உங்களுக்கு வரவே வராது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றது, அடுத்து ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். டெஃபினெட்லி மெயின்ஸ் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் மெயின்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் குரூப் 4 எக்ஸாம் நடந்ததுல
நம்மளுடைய அகாடமியோட அகைன் அதே தான். ஸோ கிளாஸ் புக்கு டெஸ்ட் அண்ட் பிவைக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸோ ஜிகே அண்ட் நம்ம லாங்குவேஜ் அப்படி சொல்லி தனித்தனியாக போட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஜிகேல ப்ளஸ் மேக்ஸ் அப்படின்னு 82, லாங்குவேஜில் 84 வந்துருக்கு. ஈவன் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4 எக்ஸாமில் இருக்கு. ஸோ அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அகாடமியோட புக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 80+ கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுடைய அகாடமியோட மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதை கரெக்டாக நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட். டெஃபினட்டாக யூ வில் கெட் இன் டு த சர்வீஸ் வந்து அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நீங்கள் அரசு பணிக்கு போகணும், அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு கனவோட இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான இடம் அப்படின்றது நம்மளோட அகாடமி தான். ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போது வீக்லி 7 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ரெகுலராக. நீங்கள் அதில் உங்கள் சந்தேகங்களை கேட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் ரூரலில் இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து நான் என்னால் வந்து நகரத்துக்கு வர முடியாது, கிளாஸ் ரூம் எங்கே இருக்கோ அங்கே வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் லைவ் கிளாஸஸ் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களுக்கான கிளாஸஸை கூகுள் மீட்டில் லைவாக கண்டக்ட் பண்ணிட்டு அதை ஆப்பில் வந்து நம்மளோட அகாடமி விஜயகுமார் அகாடமி ஆப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அங்கே நீங்கள் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் டிரைவ் ஆக்சஸ் கொடுத்துரும், டிரைவில் போய் படிக்க போறீங்க. ஸோ அப்போ நீங்கள் சோஷியல் மீடியா போகணும், யூடியூப் போகணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. முழுக்க வந்து நீங்கள் உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காமல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் நம்ம அகாடமி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதே மாதிரி நம்ம அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்லேயே வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோட தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் மெயின்ஸ் ஃபவுண்டேஷனில். ஸோ இப்போ எம்பிசிஎம் பேட்ச் வந்து ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் உங்களுக்கும் வந்து இது வந்து இந்த முழுக்க மெயின்ஸ் ஃபவுண்டேஷனில் மெயின்ஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா 2 years உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் மெயின்ஸ் வந்து பெட்டராக நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ப்ரிப்பரேஷன். ஒரு பக்கம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கிளாஸ் வீடியோஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். அது மூலியமா நீங்கள் தேவையான சப்ஜெக்ட் டாபிக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸஸ் பார்த்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணலாம். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் ஆஸ் யூஷுவல் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே பைலிங்குலா வித் அனடேஷனோட நம்ம கிளாஸ் நடத்துகிறோமோ அதை வந்து பிடிஎஃப் அப்படியே கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புக் பேஸ்டு கிளாஸஸ். உங்ககிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு அதை நீங்கள் படிப்பீங்களோ படிக்க மாட்டீங்களோ அப்படின்னு உங்களை விடாமல் அந்த புக்ஸ் பேஸ் பண்ணியே நமக்கு கிளாஸஸ் எடுக்கிறது அப்படி பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கறது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்புறம் ரிவிஷன் வந்து உங்களை பண்ண வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து யூனிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஈஸியாக எளிமையாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இது வந்து பண்ணுறோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ஸ்கூல் டேஸில் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஸ்கூலில் எப்படி இருக்கும்னா புக் பேஸ் பண்ணி கிளாஸஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும் அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது நம்ம இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து லைக் ஒரு 10th 12th ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம அகாடமி ஓரியன்டாக ஸ்கூல்லையும் வீட்லையும் எப்படி கேர் எடுத்துப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரொவைட் பண்ணணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும், இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாவே போதும், டெஃபினட்டாக நீங்க குரூப் 1 சர்வீஸ் வாங்கிடலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை. இதை கண்டினியூஸா ரெகுலரா யார் ஃபாலோ பண்றீங்களோ கண்டிப்பா வாங்கிட முடியும் ஃப்ரெண்ட். ஸோ நம்மளுடைய இது வந்து பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வாரத்தில் 5 நாள் இருக்கும். சாட்டர்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும் அண்ட் சண்டே வந்து மென்டாஸோட இன்டராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் அகைன் திருப்பியும் ஸ்டடி பிளான் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், லாஸ்ட் வீக் என்ன பண்ணீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றது உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அந்த ஒவ்வொரு வாரமும் போடுற ஸ்டடி பிளான் அப்படின்றது நீங்க மேலும் மேலும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கும், மித்து இருக்கும், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைப்பீங்க. ப்ராக்டிக்கலா என்ன பண்ண முடியும் வந்து நீங்க லெவல் 1ல என்ன பண்ணணும், லெவல் 2ல என்ன பண்ணணும், லெவல் 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டமா அவங்களை வந்து நகர்த்தி கொண்டு போறது தான் நம்மளுடைய மெயின்ஸ் ஃபவுண்டேஷனோட நோக்கம். உடனே வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் உடைய அந்த ஆன்சர் பேப்பர் மாதிரி என்னுடைய ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஆனா அதெல்லாம் வந்து அவங்க 100வது டெஸ்ட்ல எழுதிருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா 100 டெஸ்ட் தேவைப்படுது. அதுதான் உண்மை வந்து. ஸோ அப்போ 100 டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற இடம் எங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ, அதுக்கான கிளாஸஸ், அதுக்கான இன்புட், கைடன்ஸ், பேப்பர் எவாலுவேஷன், ஈவன் நம்மளுடைய டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வீக் டெஸ்ட்ல எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூகுள் மீட்ல எவாலுவேட்டர் வந்து கூப்பிட்டு வச்சு உங்களுக்கான இன்புட் வந்து கொடுப்பாங்க. இன்னும் இப்படி பெட்டரா எழுதுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வந்து கொடுப்பாங்க. அந்த டாப்பர்ஸ் வந்து சண்டே வந்து உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ்ல அந்த சப்ஜெக்டை பத்தி நடத்தும் போது அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்பவே உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரி ஒரு உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் பண்றதும் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து நம்ம அகாடமி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ இதுதான்
நம்மளுடைய மெத்தட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்க்கணும். இதில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் அப்படியே தொடர்ந்து 9 நாள் வந்து இருக்க போது 9 யூனிட்டுக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன, அந்த டாபிக்ஸ் நம்ம எங்க படிக்க போறோம், வந்து அந்த டாபிக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ண போறோம், அந்த சோர்ஸை நம்ம புக்ல நம்ம அகாடமி புக்ல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து நீங்க படிக்கிறதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும் போதே அதை அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுக்கு உங்ககிட்ட புக்கா கொடுத்துருவோம். ஸோ அப்போ அந்த புக்ல அண்டர்லைன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 4-5 வாட்டி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் மேக்கிங் எடுக்க வைப்போம். ஸோ அதுக்கப்புறமா நீங்க எடுக்கக்கூடிய நோட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அந்த நோட்ஸ் தான் அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணீங்க. இன்கேஸ் அது நீங்க எடுத்த நோட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அப்புறம் புக்கை போயிட்டு பார்க்கலாம். அப்படி புரியல அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ்ல வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டு உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல தான் நம்ம கொண்டு போகிறோம். 9 days வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு ஃபார் ஆல் த யூனிட்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு எடுத்துக்கும் போது மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ அப்போ மாடர்ன் ஹிஸ்டரி யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா August 18 பேட்சுக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் அட்டன் பண்ண போகிற அந்த பாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அப்படின்றது 5 days வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ 5 நாள் டெய்லி டெஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் எழுதுவீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனா பிடிச்சி எழுதி ரொம்ப நாள் ஆயிருக்கும். அந்த அப்ஜெக்ட் டைப்பாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அது வராது, உட்காரவே முடியாது. ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் சேர்ந்த மாதிரி உட்காந்து எழுதுறது அப்படின்றதே கஷ்டமா இருக்கும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றது அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு பண்றதுக்காக நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அதை நீங்க அப்லோட் பண்ணுவீங்க ஆப்ல. உங்களுக்கு டெக்னிக்கலா கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆப்ல எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி எவாலுவேட் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. நீங்க அதை மூலமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வந்து அடுத்து வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து வீக்லி வந்து கொடுக்குறோம். 1.5 மணி நேரம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ அதுக்கான கிளாஸஸ் அப்படின்றது லைவ் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க. அதனால ரிவைஸ் பண்ணிட்டு 10 கொஸ்டின் வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டிஸ் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரம் யாரெல்லாம் வீக்லி டெஸ்ட் எழுதினோ அவங்களெல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு கூகுள் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்ற இன்புட் வந்து எவாலுவேட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எவாலுவேட்டர் கிட்ட நீங்க உங்க வாய்ஸ்லயே பேப்பர்ல உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கிறது மட்டும் இல்லாம கூடுதலா கூகுள் மீட்லயும் பண்றதுனால என்ன ஆகும்னா இன்னும் நீங்க பெட்டரா அடுத்தடுத்த வாரங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வந்து அதே மாதிரி டாப்பர்ஸ் என்ன பண்ணாங்க, எப்படி டெஸ்ட் எழுதினாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி நோட்ஸ் மேக்கிங் பண்ணாங்க, இந்த டவுட் எல்லாமே நீங்க சண்டே 11 AM வந்து நம்ம கண்டக்ட் பண்ற டாப்பர்ஸ் வந்து மென்டாரிங் செஷன்ல வந்து நீங்க தாராளமா வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களோட டாப்பர்ஸ் இன்டாக்ட் பண்ண நியர்லி ஒரு 2.5 hours வந்து இருக்கும். அப்போ மத்தவங்க கேட்கிற டவுட்ஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க கேட்கிற டவுட்ஸ் மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல போகும். சோ அப்ப நம்ம அகாடமி பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு பில்லரா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கிளாஸஸ். இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டும் கூட. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பாலிட்டி படிக்கிறது அப்படின்னு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல. காரணம் என்ன அப்படின்னா வந்து அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கரண்டா நீங்க பார்க்கலாம். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல நியூஸ்லயும் வந்துட்டு இருக்கும். வந்து ஸோ அப்போ பிரசிடென்ட் பத்தி படிப்பீங்க, பிரசிடென்ட் இருப்பாரு. பிரைம் மினிஸ்டர் பத்தி படிப்பீங்க, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்கக்கூடியது எல்லாமே நம்ம பைலிங்குலா தான் கிளாஸஸ் வந்து இருக்கும். சோ அந்த கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் கிளாரிட்டி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருக்கும். வந்து நீங்க செல்ஃப் ஸ்டடியில படிக்கும் போது கூட என்ன ஆகும் அப்படின்னா சரியான புரிதல் இருக்காது. சில நேரங்களில் தவறான புரிதலா கூட இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது. அப்ப புக் பேஸ் பண்ணி கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா திஸ் வில் கோயிங் டு ஹெல்ப் யூ வந்து பாத்தீங்கன்னா இன் பெட்டர் வே. வந்து அதே மாதிரி நம்முடைய புக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மட்டும் கிடையாது. டிகோடர்ல நம்ம லட்சுமிகாந்தி ரெஃபர் பண்ணிருப்போம், கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிருப்போம். அது மாதிரி என்னென்ன சோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியக்யூல வந்து கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சரா இருக்கும். அந்த சோர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரே புக்கா அவங்களுக்கு போட்டிருக்கோம். அப்ப நீங்க மெட்டீரியலுக்காக தேடி அலையக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் காம்பரன்சிவா எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அண்ட் கரண்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே நம்ம ப்ரிலிம்ஸ் போட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस அதில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா நம்ம ரெடி பண்றோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வேல்யூ அடிஷனா என்ன பண்ணும் அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்டாட்டிக்கா புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம இது வந்து வேல்யூ அடிஷனா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க. அந்த நோட்ஸ் அடுத்த நாள் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு பிடிக்காது.
புதுசு புதுசாக படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருப்பி திருப்பி படிச்சதே படிக்கிறது அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு இங்கே வேலையே கிடையாது. கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். இதை மட்டும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு விஷயம் தான் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும். ஒன்று ரிவிஷன், இன்னொன்று என்னன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். இது ரெண்டும் பண்ணாமல் யாராவது டாப்பர் ஆயிருக்காங்கன்னா அப்படின்னா உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னா வந்து ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? ப்ராக்டிஸ் பண்ணுவார். ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து போயிட்டு ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட முடியுமா? முடியாது. அப்போ அங்கே ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன், ரிவிஷன் சொல்கிறேன். நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. எங்கப்பா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸில் மேக்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். கண்ணால் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா உங்களால் அதிகமான கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி மெடல் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, பண்ணி என்ன பண்ணுறீங்க? டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க வந்து. அப்போ ரிவிஷன் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம இங்கே பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா வந்து குரூப் ஒன்ல சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். நீங்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட். ஒன்று ரிவிஷன், இன்னொன்று டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து. மற்றதெல்லாம் அகாடமி உங்களை பார்த்துக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் டெய்லி உங்களுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிறது. உங்க கையில புக் இருக்க போது அண்டர்லைன் பண்ண போறீங்க, படிக்க போறீங்க சொல்லிக்கணும். அப்ப நம்ம டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் பார்த்தாச்சு, அதை பத்தி பேசியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேச வேண்டியது வந்து கிளாஸஸ், மெயின்ஸ்க்கான கிளாஸ். அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் அது ரெக்கார்டு அண்ட் லைவ் ரெண்டு விதமாக இருக்கும். ஸோ அப்போ அது நீங்கள் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. அதை திருப்பி ரிவிஷன் பண்ண போறீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் மெயின்ஸுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குறது உறுதி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்கடுத்து மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா ரெண்டு குரூப்பாக பிரிப்போம் ஃப்ரெண்ட். ஒன்று தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அனதர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். அப்போ உங்களுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸை பிரித்து கொடுப்போம். இப்போ லைக் வந்து இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேர் இருக்கீங்க தமிழ் மீடியத்தில் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் மட்டும் இருக்கு பிவைக்குள்ள. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் எடுக்கிறது இல்லை, யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். அப்போ யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தானே இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல இருக்க கொஸ்டினை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக கொடுக்குறோம். அப்போ அந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின், ஏன்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி பேட்டர்ல தான் மாறிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. 300 மார்க் இருந்தது, அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 250 மார்க்கா மாத்தினாங்க. அப்புறம் 3 மார்க் 5 மார்க்லாம் இருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 மார்க் 15 மார்க். இதெல்லாம் யூபிஎஸ்சி பேட்டர்ன் வந்து. எத்திக்ஸ்னு சொல்லி அங்கே ஒரு பேப்பரே இருக்கு, அதை வந்து ஒரு யூனிட்டா இங்க வந்து சேர்த்திருக்கேன். அப்ப டிஎன்பிசி எதை நோக்கி போயிட்டு யூபிஎஸ்சி, ஏன்னா யூபிஎஸ்சி ரீசெண்டாகவும் என்ன பண்ணாங்க, சென்னையில வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல தமிழ்நாடு டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அப்ப டிஎன்பிசிக்கான கைடன்ஸ், டிஎன்பிசி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி பேட்டர்ன் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குரூப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு பிவைக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4 கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னோவேட்டிவாக எழுதுவீங்க, அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, என்ன மெத்தடை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரியும். நீங்க தனியாக இண்டிவிஜுவலா வீட்டில் படிச்சாலும் மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பிவைக்கு அனலைசிஸ் குரூப் மூலமா உங்களுக்கு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க வீக்லி டெஸ்ட் எழுதிட்டு அந்த மொத்தமா இவாலுவேட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குற இன்புட் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் மென்டாஸ் கிட்ட நீங்க பேசும்போது, டாப்பர்ஸ் கிட்ட பேசும்போது, டாப்பர்ஸ் மென்டாஸ் டாக்ஸ்ல நீங்க பேசும்போது மற்றவங்களுடைய கேள்வி, மற்றவங்களுடைய புரிதல், அவங்களுடைய பதில் அப்படின்னும் போது உங்களுக்கு மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். அப்ப நீங்க தனியா படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து லோன்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு பார்க்குறோம். பிகாஸ் வந்து நம்ம த்ரூ எது மூலியமா அப்படின்னா பிவைக்கு அனலைசிஸ் மூலியமாவும் பண்றோம். அதுக்கப்புறம் லைவ் கிளாஸஸ் நம்ம நீங்க கேள்வி கேட்பீங்க கடைசி எண்ட் ஆஃப் த செஷன்ல. அப்ப மற்றவங்க பேசும்போது நீங்க அதை கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்து நீங்க இன்டராக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் டெஃபினட்டா. ஸோ அப்ப இது அப்ப நம்ம அகாடமி பொறுத்தவரையும் நம்ம மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் 3 விஷயம் பண்றோம். ஒன்னு என்னன்னா மெயின்ஸ்க்கான கிளாஸஸ், அதை பேஸ் பண்ணி புக்கில் அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நோட்ஸ் எடுப்பீங்க, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கான லைவ் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க, அதை ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட். தேர்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கே நம்ம வந்து 218 கொஸ்டின் வந்து டாபிக் வைஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதை பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கொஸ்டின்ஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை எழுதி ஆன்சர் ரைட்டிங் பண்ணி அது பெஸ்ட்டா நம்ம சோர்ஸும் கொடுத்துரும், எங்க நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி அந்த சோர்ஸை ரெஃபர் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய நோட்ஸை கம்பைல் பண்ணி திருப்பி உங்களுக்கு கொடுப்போம். அப்ப நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 விஷயம் அப்படின்றது வந்து கண்டிப்பா நீங்க குரூப் ஒன் டாப்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனா இதை மட்டும் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பா நீங்க குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸலண்டா பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து
குரூப் ஒன் மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஓவராலாக இருக்கு. இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னால ஓவரால் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் இப்போ பேசிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அதை பற்றின நம்ம அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஷெடியூல் வந்து டீட்டெயிலாக இருக்குது, பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 70 பேஜஸ் மேலே இருக்குது. அதனால ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுத்துருவாங்க. எம்பிசிஎம் பேட்சுக்கான ஷெடியூல் இருக்கும், மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்கிறோம். இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க, இதுவரையும் நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்பிசிஎம் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மெயின்ஸ் ஃபவுண்டேஷன், ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும், ஜெயிக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கான கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம், மெட்டீரியல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஏற்கனவே சீனியர்ஸோட நான் வந்து ப்ரிலிம்ஸ் படித்தேன், இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், இல்லை ஜஸ்ட்ல போயிருக்கேன், எனக்கு ப்ரிலிம்ஸ் வரல, ஆனால் நான் மெயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது நம்ம அகாடமியில் இன்னைக்கு ஜெனிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து. அதுக்கப்புறம் இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றதும் இந்த டேலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் காமன் ஃபார் 3 பேருக்குமே, ஏன்னா 3 பேருக்குமே குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதுனால நம்ம காமனாக இந்த டேலேருந்து நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போகிறோம். ஸோ இப்போ 3த்துக்குமான ஷெடியூல் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஓவராலாக 3 பேட்ச் பற்றின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அண்ட் எம்பிசிஎம் பேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு மெயின்ஸ் ஃபவுண்டேஷனுக்கான ஷெடியூல் இருக்கும். அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் எடுத்துனா அங்கேயும் இந்த சேம் ஷெடியூல் தான் இருக்கும். பட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஓரியன்டாக ஷெடியூல் வந்து இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் மாறும், நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது எத்தனை கொஸ்டின் அப்படின்றது லிட்டில் பிட் மாறும். கரண்ட் அஃபேர்ஸ் அதில் டெஸ்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படி பார்க்குறோம். அண்ட் எம்பிசிஎம் பேட்சுக்கு அடிஷனலாக இதே ஷெடியூல் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் பற்றின டீடைல் ஷெடியூல் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அகைன் திருப்பி மெயின்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் பண்ணக்கூடியீங்க. ஸோ அதுவும் இந்த ஷெடியூல் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதான் ஓவராலாக இந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா சிலபஸ் என்ன இருக்கு, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி டீகோடிங், வேர் டு ஸ்டடி, எங்க படிக்கணும் அப்படின்றது. எங்க படிக்கணும்னா எங்க இருந்து நம்ம எந்தெந்த சோர்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி உங்களுக்கு புக்கா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத சொல்றது தான் இந்த டீகோடட் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடியா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இதை வந்து தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணிக்கிறத இந்த டீகோடட் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணலாம். பட் என்னன்னா நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க, ஆனால் அந்த நோட்ஸ் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குமா அப்படின்னும் போது அதுதான் வந்து கடினம் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம கிளாஸஸ் எடுக்கும் போது எது இம்பார்ட்டன்ட், எது கீவேர்டு, எது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வித் ப்ரீவியஸ் கொஸ்டினோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கும் போது இன்னும் நீங்க பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம அகாடமியில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியாவின் நவீன வரலாறு மற்றும் இந்திய கலாச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு பார்க்குறோம். இது மொத்தம் 100 மார்க் நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ 4 10 மார்க் 4 15 மார்க் வந்து எழுத போறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதையும் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ எழுத போறோம், அப்போ நம்ம எவ்வளோ நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண போறோம், அப்போ என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, அந்த டாபிக்ஸ்க்கு நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றதான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி குரூப் 2 மெயின் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டு நான் கம்பைன் பண்ணி படிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ அதுலயும் இதுலயும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்றதுனால நம்ம அதுக்கான சிலபஸ் இங்க வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டீகோடிங் அப்படின்றது நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா குரூப் 1 மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கும் அந்த டாபிக் இருந்ததுன்னா டிக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இதில் நீங்க கூடுதலா ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலை சேர்த்து செய்யறதுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 2க்கான டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க குரூப் 2 மெயின்ஸ் எழுதும் போது கண்டிப்பா நீங்க இதெல்லாம் குரூப் 1 கவர் பண்ணது எல்லாமே குரூப் 2 மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாபிக். அதை ரெஃபர் பண்றதுக்கான சோர்ஸ் புக் சோர்ஸ்லேயே நமக்கு ரெஃபர் பண்ணாவே போதுமா இருக்கும். 8th 11th அப்படி பார்க்குறோம். ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். அதே மாதிரி காலனிசம் இம்பீரியலிசம் அப்படின்றது வந்து பிற காலனித்துவம் அப்படின்றது பிற குடியேற்ற நாடுகளின் வந்து ஆதிக்கம் மற்றும் ஏகாதிபத்தியம் அப்படின்றது வந்து 8th and 11th புக்ல வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் எஸ்டாப்ளிஷ் கன்சாலிடேஷன் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து 8th and 11th புக்ல வந்து கவர் ஆகுது. அண்ட் ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு அதுவும் 8th 10th 11th. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா புக்ல எந்த இதுல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் 18ல 18.1 18.4 சொல்லி எக்ஸாக்டா எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதை கம்பைல் பண்ணி தான் நம்மளுடைய புக்கா நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய புக் அப்படின்னு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து 2 புக்கா போட்டிருக்கோம். ஒன்னு கல்ச்சர், இன்னொன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்க்கணும். அது மாதிரி சவுத் இந்தியன் ரிபலியன் 8th 11th 12th புக்ல இருக்கு. அண்ட் மாடரேஷன் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் டெரரிசம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா 12th இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் லீடர்ஸ் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்து தனியாக கொடுத்துருக்கோம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இது வந்து நல்லா இல்லை, கண்டென்ட் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கவர்மெண்ட் ரிசோர்ஸை ரெஃபர் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம், இது வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஒரு புக்கு, அங்கே ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணோம். ஸோ அந்த புக்ல இருக்கக்கூடிய சாப்டர் நம்ம இங்கே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் ஃபைனல் பேஸ் அப்படின்னு 12th ஹிஸ்ட்ரியில இருக்கு அப்படி பார்க்குறோம்.
அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது 12th ஹிஸ்டரி அண்ட் ஸ்பெக்ட்ரம் உடைய மாடர்ன் ஹிஸ்டரி இருக்குல்ல, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அந்த புக்ல இருக்கு அப்படிங்கிறோம். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது வந்து 10th and 12th புக்ல வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சுப்பிரமணிய சிவா பத்தி கூட நமக்கு வந்து குரூப் 1 क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. வந்து சுப்பிரமணிய பாரதியார் விவோ சிதம்பரம் சொல்லிட்டு 11th புக்ல இருக்கு அண்ட் 12th புக்ல இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கு அடுத்து இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் சோசியோ எக்கனாமிக் அப்படின்றது வந்து 8th 11th அண்ட் ஸ்பெக்ட்ரம் புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த சில புக் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அதர் தென் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னா பிரீஃப் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஸ்பெக்ட்ரம் உடைய புக்கும், அது மாதிரி பாலிட்டி அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்கை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜாகிரபி அப்படின்னா வந்து கோச்சங் லியாங் குல்லர் அதுக்கப்புறம் சவீந்திரா சிங் இந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதை பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டியதில்லை. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல நமக்கு எக்ஸாம் நம்மளுடைய சிலபஸ் டாபிக்ஸ் நம்ம எக்ஸாம் ஓரியன்டட் என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நம்மளுடைய புக்ல வச்சு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அப்ப நீங்க ரெஃபர் பண்றதுக்காக பல சோர்ஸ் நீங்க தேடி அலையணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே இடமா நம்ம அகாடமி புக்ல உங்களுக்கு கொடுக்கறது நோக்கமே என்னன்னா, உங்களுடைய வேலை வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த புத்தகத்தை 4-5 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு திருப்பி நீங்க நோட்ஸ் மேக்கிங் தான் ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படி பார்க்கலாம். ஸோ அப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு நோட்டு வந்து அதிகபட்சமா 2 நோட்டு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல பிரசன்டேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி ஆர்கனைசரா எழுதுறது அப்படின்றத உங்களுக்கு எவாலுவேஷன் மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதில் இம்ப்ரூவ் பண்ணி கீப் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண என்னன்னா நீங்க அந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். அந்த கலை வந்து எழுதும் கலை அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதுல கண்டிப்பா நீங்க அதிகமான மார்க் வாங்கிட்டு நீங்க சர்வீஸ் வாங்க போறீங்க அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அப்ப இதோட நோக்கமே என்ன அப்படின்னா வந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது, தேடி எங்க படிக்கிறது என்ன பண்றதே தெரியல அப்படின்னு நிலைமைக்கு உங்களை கொண்டு போகாம இதை மட்டும் படிங்க, இதை ரிவைஸ் பண்ணுங்க, இதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு தெளிவா உங்களுக்கு சொல்லி அதை மட்டும் பண்ண சொல்றது. அப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு ஏற்படாம பாத்துக்கிறது தான் நம்ம அகாடமியோட நோக்கமே. அப்ப இதை படிங்க, இதை நல்லா 4 தடவை படிங்க, அதுக்கப்புறம் இதை நோட்ஸ் எடுங்க, இதை வந்து ஒரு 10 தடவை ரிவிஷன் பண்ணுங்க, இதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க படிக்கணும், என்ன ரிவிஷன் பண்ணணும், என்ன டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி தெளிவா உங்களுக்கு கைட் பண்ணும்போது ப்ராப்பரா நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடலாம் அப்படி பார்க்குறேன். நேஷனல் ரெனைசன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்றது 8th 10th 11th 12th இருக்கு அப்படி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து எமர்ஜென்சி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது 10th 12th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து சைலண்ட் பிக்சர்ஸ் 12th புக்ல இருக்கு அப்படிங்க, அரபியிலும் இந்திய பண்பாடும். ஸோ இப்போ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல, அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் லட்சுமிகாந்த் புக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியம். அப்போ இந்த மீடியம் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லாம மாற்றணும் அப்படின்றத நம்ம அகாடமியோட நோக்கம். ஸோ அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க தமிழே படிச்சு நல்லா சிறப்பாக எழுதுறதுக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க இங்கிலீஷ்ல நல்லா எழுதுறதுக்கும் இப்போ தமிழ் சொசைட்டி அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து தமிழ்ல தான் இருக்கு. அப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றத நம்ம பண்றோம். அது மாதிரி எத்திக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட்லி கண்டென்ட் வந்திருக்கு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழ்ல கொடுக்கிறது. ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வந்து தேவைப்படுமோ பெட்டரா வந்து நீங்க எழுதுறதுக்கு என்ன சப்போர்ட் வந்து கொடுத்தா நல்லா இருக்குமோ ஸோ அது எல்லாமே நம்ம அகாடமியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படி பார்க்குறேன். அடுத்து வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி 6th and 12th புக்ல இருக்கு. ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ் டிராமா அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் நம்மளோட அகாடமியோட புக்ல வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் கல்ச்சரல் அப்படின்னு பண்பாட்டு அம்சங்கள் வந்து 6th 12th புக்ல இருக்கு. நேஷனல் சிம்பிள்ஸ் தேசிய சின்னங்கள் வந்து 6th புக்ல இருக்கு. அண்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கல்ச்சரல் ஃபீல்ட் அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளோட அகாடமி புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து எடுத்து கொடுத்துரும். லேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சும் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அப்படி பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னும் போது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்கு. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன்ஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் நம்ம அகாடமியோட புக்ல இருக்கு அப்படி பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த 25 தலைப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ். அப்ப இந்த ஒவ்வொரு தலைப்பு பேஸ் பண்ணி நம்ம புக்ல டீடைலா உங்களுக்கான கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ அதை நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க, அண்டர்லைன் பண்ண போறீங்க, அதை 4 தடவை படிக்க போறீங்க, அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. நோட்ஸ் மேக்கிங் பண்ணதை 10 தடவை 20 தடவை பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட வெயிட்டேஜும் அது உங்களுக்கான அந்த மெமரி பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமை பொறுத்து நம்ம அத்தனை வாட்டி ரிவைஸ் பண்றோம். பிளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு மோர் அண்ட் மோர் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போறது. ஸோ இப்போ டீகோடிங் அப்படின்றது நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில டீகோடிங் பார்த்தாச்சு. அடுத்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்கறதுனா லைக் வந்து இப்போ நமக்கு யூபிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டு ரெண்டுமே போட்டிருக்காங்க வந்து. இப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேட்டர்லாம் சுவிச் ஆயிட்டாங்க வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூபிஎஸ்சியோட பிவைக்கு நம்ம சேர்த்து பார்க்கறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அதனுடைய நோக்கம் அப்படிமுகம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரையும் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மெமரியில் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ இதை வந்து ஓவர் கம் பண்ணி இந்த பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ கேள்வி வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 கேள்வி இருக்கு. இந்த 4 கேள்வி பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் ரீகால் பண்ண முடியுது அப்படின்னா 2 கேள்வி தான் ரீகால் பண்ண முடியும்.
ஆனா அந்த 2-3 ஆக்குறது இல்ல 4மே ரீகால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சைடுல கீவேர்ட்ஸ் கொடுத்துறோம். இப்ப கேள்வி பெருசா இருந்தாலும் அந்த கேள்வியில பர்டிகுலரா எதை பத்தி கேட்டிருக்காங்க, யாரை பத்தி கேட்டிருக்காங்க, எந்த நிகழ்ச்சி பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்து தனியா இங்க கொடுத்துறோம். வந்து இப்ப ஃப்ரெங்காய்ஸ் மார்டின் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. வந்து சோ ஹூ வாஸ் ஃப்ரெங்காய்ஸ் மார்டின் 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. இப்ப 3 மார்க்னா இல்ல, ஆனா கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஒரு கேள்வியா ஒருத்தரை பத்தியோ ஒரு நிகழ்வை பத்தியோ அல்லது ஒரு போரை பத்தியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி அல்புகார் பத்தி கேட்டிருக்காங்க. சோ அப்ப போர்ச்சுகீஸ் பத்தி தான், போர்ச்சுகீஸ்ல ஏரியா இருந்த கவர்னர் பத்தி தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃப்ரெங்காய்ஸ் மார்டின் அல்புகார்னா டி பத்தி கேட்டிருக்காங்க. அப்புறம் டச் பத்தி கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப வேற யாரு கேட்கலாம், டேனிஷ் பத்தி கேட்கலாம், பிரெஞ்சு பத்தி கேட்கலாம். அப்ப இவங்க கேட்ட மாதிரி மத்த கேள்வியும் கேட்கலாம்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸஸ்ல ரொம்ப அழகா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து போர்ச்சுகீஸ் வந்ததுல இருந்து இந்த கடைசியா போர்ச்சுகீஸ் போன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதை இருக்கும் போது. ஸோ அப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் மாடர்ன் ஹிஸ்டரி புக்ல இருக்கு. அப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு யார் யார் வந்தாங்க, எந்த ஆர்டர்ல வந்தாங்க, என்னென்ன ஃபேக்டரிஸ் வந்து செட்டப் பண்ணாங்க, ட்ரேட் எப்படி பண்ணாங்க, அவங்களால வந்து சோசியலா வந்து என்னென்ன ரீஃபார்ம்ஸ் வந்து நடந்தது, அதே மாதிரி பொலிட்டிக்கல் என்ன ரீஃபார்ம் வந்து நடந்தது, அப்போ எக்கனாமிக்கலா வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஆச்சு அப்படின்ற அடிப்படையில் நம்ம படிக்கணும். அப்புறம் படிக்கிறதே வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸோட சேர்த்து என்ன பண்ணணும்னா சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ஸோ 3 விஷயமா படிப்போம். அப்போ சமூகம், பொருளாதாரம், அப்புறம் அரசியல் தாக்கங்கள் என்னென்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக். இது வந்து கிளாஸ்ல அழகா உங்களுக்கு கவர் ஆயிடும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட்லையும் உங்களுக்கான மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாலிட்டியில் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் கடைசியாக நம்ம முடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல ஜிஎஸ் பேப்பர் 1ல முடிப்போம். பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னை நம்ம கொண்டு போகிறோம் அடுத்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது இந்த டாபிக் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டாபிக்கே வந்து நடத்துவாங்க அப்படி சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்ட். கண்டிப்பா பவித்ரா பாலமுருகன் இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்போம். நம்ம டீம் ஃபார்ம் பண்றோம்ல, இப்போ என்னன்னா நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீகோடிங் வந்து தேவைப்படாது. ஏன்னா இந்த டீகோடிங் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம புக்கே போட்டிருப்போம். வந்து அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே நேரத்தில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்கு டாபிக் வைஸ் வந்து நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பிரிச்சு போட்டுறது அண்ட் யூபிஎஸ்சி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதை தான் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். எப்படி கொடுப்போம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பரா போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. யார் யார் எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட்டிங் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பிவிக் அனாலிசிஸ் அப்போ திருப்பியும் இதை வந்து கொடுப்போம். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம இது யூடியூப்லேயே வந்து வீடியோ இருக்கும். அண்டு கூகுள் மீட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா ரெடியாக வந்து அவைலபிளாக இருக்க போகுது. டிகோடிங் ப்ளஸ் வந்து பிவிக் அப்படின்றது இருக்க போகுது. வந்து அடுத்து காலனிசம் அண்ட் இம்பீரியலிசம், காலனிசம் ஏகாதிபத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டோட்டலாக இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் இது வரைக்கும் வந்து. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அந்த டாபிக்ஸோட வெயிட்டேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல எந்தெந்த லைன் எல்லாம் வந்து இந்த வருஷம் கேட்டிருக்காங்க, போன வருஷம் எது கேட்டாங்க, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி கேட்டாங்க. ஸோ அது மாதிரி லைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் அப்படின்ற ஓரியன்டட் நம்ம போகலாம். அதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா இந்த டாபிக் சம்பந்தமா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றது, அதுக்கப்புறம் இதுல டெஸ்ட் பிராக்டிஸ் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து பண்றது அப்படின்றது முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கலோனியல் ரூல் பத்தி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா how did the colonial rule affect the tribals in India and what was the tribal response to the colonial oppression வந்து. அப்போ ட்ரைபல்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, அப்போ ஃபாரஸ்ட் ஆக்ட் என்ன போட்டாங்க, அதில் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அதை பத்தி எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரைபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம், அதுக்கடுத்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அப்போ எதிர்த்து எப்படி போராட்டம் பண்ணாங்க, அப்போ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ட்ரைபல்ஸ் வந்து அப்ரைசிங் வந்து நடந்தது பிரிட்டிஷ்க்கு எதிராக, அப்போ எந்த வருஷம் நடந்தது, யார் தலைமை ஏற்றாங்க, எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி மேப் போட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்க மேப் போடலாம், எங்க ஃப்ளோ சார்ட் போடலாம், எங்க டயக்ராம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லையும் சொல்லுவோம். அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது எவாலுவேட்டரும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அப்போ உங்க பேப்பர் பார்க்கும்போது அப்படி எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல பிரசன்டேஷன் வந்து சூப்பரா ஆக்குறது, கையெழுத்து அழகா இருக்கிறத விட பிரசன்டேஷன். அப்போ பிரசன்டேஷன்னா கையெழுத்து அழகா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடையாதுன்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க, யூபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அப்போ புரியுற மாதிரி எழுதுனா போதும், லெஜிபிளா எழுதுனா போதும். அப்புறம் நீட்டா பிரசன்ட் பண்றது வந்து அப்புறம் சப்ஹெட்டிங் போடுறது, பாக்ஸ் போடுறது, டயக்ராம் போடுறது, பிக்சர் போடுறது, ஃப்ளோ சார்ட், பை சார்ட், டேபிள் போடுறது, இது எல்லாமே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பேப்பர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிதான்
ப்ரிப்பேர் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நம்ம வந்து இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கொஸ்டின்ல கேட்ட பாயிண்ட்ஸ் வந்து கீவேர்டை நம்ம எடுத்து இங்கே போட்டிருக்கோம் வந்து. ஸோ அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் கீவேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போங்க. ஸோ கலோனியல் ரூல் பற்றி கேட்டிருக்காங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க, ஃபெமைன்ஸ் இன் கலோனியல் இந்தியா, அதே மாதிரி இன்டென்சர்டு லேபர் பற்றி கேட்டிருக்காங்க, ஆன்டி கலோனியல் இந்தியா வந்து பற்றி கேட்டிருக்காங்க, எதிர்ப்பு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கன்சாலிடேஷன் பிரிட்டிஷ் ரூல் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லை கீவேர்டா வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸாக வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது இதில் கேட்டிருக்க கேள்வி, ஸோ அதுக்கான முக்கியமான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து போடும்போது ஈவன் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் முக்கியமான கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை மைண்ட் மேப் மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த டாபிக் மேலே வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ வேற என்ன புதுசாக கேட்பாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்றத கிளாஸ்லேயும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்டு. அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை கர்நாடக பகுதியில் நிறுவிய போது இந்திய ஆட்சியாளரை விட பிரெஞ்சு காலம் வந்து உண்மையான ஆபத்தை எதிர்கொண்டது. இது ஒரு கதையாகவே உங்களுக்கு கிளாஸ்ல வந்து நடத்தும் வந்து. ஸோ பிரிட்டிஷ் பிரெஞ்சு எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க, எந்தெந்த ரூலரோட சேர்ந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த கதையோட சேர்ந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த கதையில நமக்கு என்னன்னா பர்சனாலிட்டி வந்து அந்த கதை எப்போ நடந்தது, எந்த இயர், அப்புறம் எந்த இடத்துல நடந்தது வந்து. அப்போ வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே நமக்கு மொத்தம் 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் பண்ணணும். ஒன்று என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து, செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பிளேஸ், தேர்ட் என்னன்னா பர்சன் வந்து. அப்போ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரியே முடிஞ்சிடும் வந்து. அப்போ வரலாறு அப்படின்னா எந்த வருடம் எந்த இடத்துல யாரு அப்படின்றதான் வந்து. ஸோ அப்போ இந்த 3 விதமான கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டல் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு வந்து. ஸோ அப்படிதான் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இருக்க போகுது. அப்புறம் பிளாசி போர் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு பார்க்குறோம். அதே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சரி அடுத்து வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. திருப்பி பாருங்க பிளாசி போர், அப்புறம் பக்சார், அப்புறம் சர் தாமஸ் மன்ரோ பற்றி கேட்டிருக்காங்க, சென்னையோட ஆளுநராக இருந்தது வந்து. அப்போ இந்தியாவோட வணிக ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மேற்கொண்ட ஆரம்பகால நடவடிக்கைகள். ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ ரிப்பன் பிரபுவின் சாதனைகளை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க 15 மார்க்ல வந்து. அதுக்கு அடுத்து வந்து கிரிட்டிக்கல் எக்ஸாம் இந்த லேண்ட் ரெவன்யூ பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கர்சன் பிரபு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாரை பற்றி கேட்டிருக்காங்க, எந்த பேசஸ்ல கேட்டிருக்காங்க, ஸோ அதே மாதிரி மற்றவங்களை எப்படி கேட்கலாம் அப்படின்றதும். அப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் இருக்க போகுது, ஆன்சர் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டீம் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட் குரூப். ஸோ அது மூலியமா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது, அதையும் நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண கிளாஸ் இருக்க போகுது, நம்ம புக் பேஸ் பண்ணி. அப்போ அதுலேயும் நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. இது இல்லாமல் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அது நோட்ஸ் மேக்கிங். அப்போ அது ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் ஆஃப் வந்து கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங், டெய்லி டெஸ்ட் வீக்லி பேஸ்டு நோட்ஸ் மேக்கிங் அண்ட் பிவைக்யூ அனலைஸ் பண்ணி அதுல இருந்து நோட்ஸ் மேக்கிங். அப்போ இதை தாண்டி கேள்வி ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும் அப்படின்ற நிலைமைக்கு உங்களை வந்து தயார்படுத்துறது அப்படின்றதா நம்மளுடைய மெயின் ஃபவுண்டேஷனுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டுங்க. ஸோ அதுக்கடுத்து இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ சந்தால் கிளர்ச்சி அந்த. அப்போ சந்தால் அப்படின்னா ட்ரைபல் அப்ரைசிங் அங்கேயும் போடும் இங்கேயும் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் அப்ரைசிங்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ பெசன்ட் அப்ரைசிங்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, சந்தால் அப்ரைசிங்ஸ்னா ட்ரைபல் அப்ரைசிங் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னும் போது ஸோ அதில் கேட்ட கேள்வி 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க தெரியும். அதுக்கடுத்து வந்து சவுத் இந்தியன் ரெபலியன் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ சவுத் இந்தியன் ரெபலியன் எக்ஸாமின் த காஸ் ஆஃப் லெட் ஆஃப் சவுத் இந்தியன் ரெபலியன் அப்படி பார்க்குறோம். அப்போ சவுத் இந்தியன் ரெபலியன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1806 வந்து ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ வேலூர் கழகத்தை பற்றி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ வேலூர் ரெபலியன் அப்படின்றது அதை பற்றி தனியாக நம்ம சிலபஸ்லேயே இருக்கு வந்து. ஸோ வேலூர் கழகம் தனியாக அந்த டாபிக் தனியாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது டிஎன்பிசியில் கேட்டது இது வரையும் ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா காசஸ் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுங்க இது வந்து 1857 வோல்ட்டுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூரா வந்து இது அவுட் பிரேக் நடந்தது அப்படின்றது எழுதுங்க. ஸோ அப்போ எந்த கண்டெஸ்ட்ல கேட்கறாங்களோ அதே மாதிரி எழுதுறது தான் நமக்கு வந்து முக்கியம். அப்போ கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் எப்படி எழுதணும் அதை கிளாஸ்லையும் சொல்லுவோம், டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லையும் சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு எவாலுவேட்டர் அதுலேயும் சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரி வீக் டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மென்டாரிங் செஷன்ல பேசும்போது அங்கேயும் உங்களுக்கான இன்புட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றது கண்டினியூஸா இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க ப்ராப்பரா வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து தயாராகலாம் அப்படின்றதான். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து உங்களை வந்து டேக் கேர் பண்ணி உங்களை வந்து டாப்பர் ஆக்குறது அப்படின்றது எங்களோட கடமையா எடுத்து நாங்கள் பண்ண போறோம் அப்படின்றதான் உங்ககிட்ட நம்ம சொல்ல வர விஷயம். அதுக்கடுத்து சிப்பாய் முட்டின் 1857 அதான் நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் காசஸ் என்னன்னு கேட்டிருக்கேன் வந்து, சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். சிப்பாய் முட்டி நடந்ததுக்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. ஸோ அதை பத்தின சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க வந்து. அப்புறம் இது ஏன் தோல்வி அடைஞ்சது அதுக்கான காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரைசிங் நடக்கிறதுக்கு வந்து கல்மினேஷன் ஆஃப் த ரெக்கரண்ட் வந்து பிக் அண்ட் ஸ்மால் லோக்கல் ரிபலியன்ஸ் வந்து இதெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
and explain how the uprising 1857 constituted important watershed of evolution of British policies. வந்து British policies வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தப்பான பாலிசினால இது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வந்து அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது ஒரு பெரிய அடி. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா 1885க்கு முன்னாடியே சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும், அதை பற்றியும் படிப்போம். 1885லேருந்து ஆரம்பிச்சு 1947 வரையும் சுதந்திரம் வாங்குற வரைக்கும். ஸோ அதனால பெரிய ஏரியா அப்படின்றதுனால இதில் காந்தியன் பேச உள்ளுக்குள்ள இன்க்ளூட் ஆகிடும் நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்கும் அப்படின்றதுனால இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த ஏரியாவில் மட்டும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல மட்டும் நமக்கு எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்டது 37 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியமான டாபிக். அப்போ நம்ம புக்கில் இருக்க அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது நல்லா டீட்டெயிலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் அதை நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். இப்போ அதில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ அது ஒரு நோட்ஸு ப்ளஸ் கிளாஸில் நடத்துறது அது ஒரு நோட்ஸு ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நோட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ப்ராப்பரான நோட்ஸ் மேக்கிங் ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணும்போது டெஃபினட்டாக இதில் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எக்கச்சக்க கேள்வி நம்ம இங்கே பார்த்தாலும் நம்ம எழுத போகிறது எத்தனைன்னா 4 10 மார்க்கு 4 15 மார்க்கு அப்படி முக்கணும். அது ஸோ அப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கேள்வி இருக்குது அப்படி முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு கேள்வி 10 மார்க்கில் கேட்குறாங்களா 15 மார்க்கில் கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சிலபஸ்லாம் நமக்கு டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அதில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நமக்கு டெஃபினட்டாக ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம பிவிக்கு பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, அந்த பிவிக்கு பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, இது போதுமானதாக இருக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட். வந்து இப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியல, டஃப்பான ஒரு கொஸ்டினாக வந்து இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அதுதான். அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட். வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் வந்து ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அப்போ அந்த டஃபான கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டுட்டு நம்ம ஈஸியான இருக்க கொஸ்டின் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் எழுதுறது அப்படின்றது பண்ணலாம். வந்து ஸோ அப்போ மெயின்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன். வந்து ஸோ அதுக்கு அடுத்து மாடரேஷன் மிதவாதம் தொடர்பாக ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். தீவிரவாதம் டெரரிசம் பேஸ் பண்ணி. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் லீடர்ஸ். வந்து ஸோ இந்தியன் நேஷனல் லீடர்ஸ்னா யார் அவங்கள பற்றி எப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவும் கேட்பாங்க. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுதந்திர போராட்டத்தில் குறிப்பாக காந்திய காலகட்டம், காந்தி எப்போ உள்ள என்ட்ரானது, ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு சுதந்திரம் வாங்குற வரைக்கும் பெண்களின் பங்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் கேட்டு ராம் மனோகர் லோகியா கேட்டிருக்காங்க. அப்போ சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் கேட்டிருக்காங்க. வெளிநாட்டவர் இந்திய போராட்டத்தில் பங்கு கேட்டிருக்காங்க. பெண்கள் அமைப்புகள் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் லத்திகா கோஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பாய் மகாராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்டது, நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்டது ரெண்டுமே எடுத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் அவர் சிலபஸ்லேயே வார்த்தை இருக்கு, அவரை பற்றின கேள்வி மட்டும் 2 கேள்வி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பற்றி சொல்ல வேண்டியதுல நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்து அவர் தான் 13 கேள்வி வந்து காந்தியை பற்றி கேட்டிருக்காங்க. டிஃபரெண்டா கம்பேர் பண்ணுங்க, சுபாஷ் சந்திர போஸோட கம்பேர் பண்ணுங்க, அம்பேத்கரோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை பத்தி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாகூரோட கம்பேர் பண்ணுங்க சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பேசிஸ்ல நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணி வச்சுட்டோம், யோசிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கொஸ்டின் வந்து டக்குன்னு இன்ஸ்டன்ட் ஆன்சர் வரும். வந்து ஸோ நமக்கு ரெடிமேட் ஆன்சர்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். வந்து அப்போ ரெடிமேட்னா இப்போ எக்ஸாம்பிள் மொத்த கேள்விக்கும் ரெடிமேடா ஆன்சர் சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அதே மாதிரி அந்த கேள்வியில் இருக்கிற அந்தந்த பாட்டுக்கு வேற இடத்துல நம்ம எடுத்திருக்க நோட்ஸ் வந்து ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல நம்ம ஆன்சரா வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் மெயின்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஜவஹர்லால் நேரு பத்தி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் பிஆர் அம்பேத்கர் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வல்லபாய் பட்டேல் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்றது வந்து இந்திய பத்திரிகை சட்டத்தின் முக்கிய கூறுகள். டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ 1773 இருந்து ஆரம்பிச்சு 1947 வரையும் போகும். அப்போ 1873 பட்டய சட்டத்தில் ஆரம்பிச்சு 1947 இந்திய சுதந்திர சட்டம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் எவல்யூஷனா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுல முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியதான். அதான் 1909, 1919, 1935. 1935 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அந்த 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஃபைனல் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஸோ அதுல கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டோட்டலா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ 2ஆம் உலகப் போரும் நம்ம சுதந்திரமும் வந்து ஏன்னா 2ஆம் உலகப் போர் 1939 நடக்கும், 1945 முடிஞ்சிடும். அப்போ 2ஆம் உலகப் போர்ல வந்து நாடுகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நேச நாடுகள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிரஷர் பண்ணுவாங்க. யாருன்னா பிரிட்டிஷர்.
நீ வந்து சுதந்திரம் கொடுத்துரு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸோட சப்போர்ட் வந்து வேணும் செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு காரணமா இருக்கும். அதனால ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அடுத்த பிரச்சனை வந்து ஸோ பிரிட்டிஷ் ஒரு பக்கம் 1905 வங்க பிரிவினை வந்து பண்ணிடுவாங்க. ஆனா இந்தியாவே இரண்டா வந்து பிரியது எப்ப அப்படின்னா 1947. அப்ப பிரிட்டிஷ்க்கு பார்ட்டிஷன் பண்ற ஐடியாவே கிடையாது. ஆனா மவுண்ட் பேட்டன் பிளான்ல தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வேற வழி இல்ல, முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. என்னன்னா இந்தியாவை ரெண்டா பிரிச்சலாம், இந்தியா பாகிஸ்தான். அப்போ முஸ்லீம் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைடும் அண்ட் ஈஸ்டர்ன் சைடும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அண்ட் மேஜர் பார்ட் வந்து இந்துஸ் இருக்கக்கூடியது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்ப ரெட் கிளிஃப் அப்படின்ற லைன் வந்து போட்டுறாங்க, பார்டர் வந்து போட்டுறாங்க. ஸோ அப்ப பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதை பேஸ் பண்ணி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னும் போது வந்து 4 கேள்வி இருக்கு வந்து. அப்ப ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்க்கும்போது மகாஜன சபை பத்தியும் மதுரை காந்தி பத்தியும் அதுக்கு அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழை சேர்ந்த பெண்கள் பத்தியும் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி கேட்டிருக்காங்க அப்படி. அப்ப நமக்கு சவுத் இந்தியன் ரெபல்லியன்லயும் இது வரும், ஏர்லி அப்ரைசிங் அப்படின்ற பாயிண்ட்லயும் வரும். அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு வரும்போது இது 3 இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சுப்பிரமணிய சிவா அவரை பத்தி மெயின்ஸ்ல இன்னும் கேட்பாங்க. ஆனா நமக்கு அதுக்கான கண்டென்ட் இருக்கு, நோட்ஸ் மேக்கிங் எடுத்து வச்சிருவோம் நம்ம ரெடியா. வந்து கேட்டாங்கன்னா சூப்பரா எழுதுறது அப்படின்றதுதான். ஸோ அப்போ என்னன்னா தலைவர்கள் பத்தி நோட்ஸ் மேக்கிங் அப்படி ப்ராப்பரா எடுத்துருவீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிடுவீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியா இருப்பீங்க. மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான். வச்சு செய்யறதுன்னு சொல்லி அந்த மாதிரி அழகா எழுதி நம்ம அதிகமான மார்க்கை வாங்குறது அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா இருக்க போது அப்படி பார்க்கிறோம். சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு தேசிய பத்திரிகை அவரை பத்தி கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டாங்க. நமக்கு விஓசி சிதம்பரனார் பத்தி விஓசி பத்தி கேட்டிருக்காங்க, வஉசி பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் சி ராஜகோபாலாச்சாரியார் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் வந்து சதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அவருடைய பங்களிப்புன்னு சொல்லிட்டு. தந்தை பெரியாரை பத்தி 4 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கான்ட்ரிபியூட். அப்புறம் தமிழ்நாட்டின் ரூஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம், திராவிட நாடு குறித்த ஈவரன் கருத்து அண்ட் சமூக நீதி மேம்பாட்டிற்கு பெரியார் ஆற்றின் பங்கினை பற்றி எழுதுக சொல்லிட்டு. காமராஜர் அண்ட் அதர்ஸ், அந்த காமராஜர் கல்வி பணி. நம்ம மெயின்ஸுக்கு பிரிலிம்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, பிரிலிம்ஸ்ல பர்டிகுலரா அந்த ஃபேக்ட் தெரியலன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா மெயின்ஸ் அப்படி கிடையாது. வந்து அவங்க கேட்டிருக்கிறத பத்தி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப பங்களிப்பை பத்தி எழுதுங்க அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கறதான். அப்ப நம்ம வந்து ஒரு 15-20 பாயிண்ட் ரெடி பண்ணிடுவோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதுறதுக்கு இடம் இருக்குன்னா 10 பாயிண்ட் மட்டும் அதுல இருந்து எடுத்து எழுதுனா போதும். இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவிஷன் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு அடுத்து இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் சோசியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து சமூக பொருளாதார விவகாரங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவில் ஏற்படக்கூடிய முக்கிய பொருளாதார நிலைகள். ஸோ அப்போ சோசியோ எக்கனாமிக்கா அவங்களுடைய தாக்கம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் வந்து டோட்டலாக ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் எங்கே அப்படின்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். அதே கேள்வி நமக்கு அப்படியே டிஎன்பிசியில் திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை அந்த ஏரியா அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பர்டிகுலராக அந்த ஏரியாலேருந்து அப்படியே கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருப்போம், கட்டன்னு எழுதிட வேண்டியதான் வந்து. ஸோ அப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா நல்ல மார்க் வாங்கணும் மெயின்ஸ்ல அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த எஃபர்ட் வந்து போடுறோம். இப்போ இந்த எஃபர்ட்டை நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கறது, அப்ப நம்ம டாப்பர்ஸோட உங்களை மீட் பண்ண வைக்கிறது, சீனியர் ஃபேக்கல்டியோட நீங்க டிஸ்கஸ் பண்றது, அதே மாதிரி அவங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்க வாங்கிக்கிறது அப்படின்றது நீங்க கனெக்டிங் பாயிண்டா நம்ம அகாடமி வந்து பார்க்கலாம். வந்து அப்ப டாப்பர்ஸையும் கனெக்ட் பண்ணிடுறோம், அதே மாதிரி சீனியர் ஃபேக்கல்டிஸும் உங்களோட கனெக்ட் ஆக போறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்க கலெக்டிவா மெயின்ஸ் உங்கள மாதிரி நல்ல ஆர்வமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து நீங்க படிக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து நம்ம அகாடமி வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். நேஷனல் ரெனெசன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துனா ஸோ அதுல வந்து தேசிய மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னா 6 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து நம்ம ராஜாராம் மோகன் ராயில இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சோசியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்லயே அது வரும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட். ஸோ அது வந்து எப்படி நேஷனலிசத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் இஸ்லாமியம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அப்ப சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு சமயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் வந்து வந்துச்சு, யார் யார் தலைமை தாங்கினாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க. இப்போ தியாசபிக்கல் சொசைட்டி வந்து இருக்கு, ராமலிங்கா ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் அதை பத்தி கேட்டிருக்காங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பத்தி கேட்டிருக்காங்க, அலிகார் மூவ்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க, வந்து சுத்தி மூவ்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த சமூக அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து இம்பார்ட்டன் வந்து ஓகேவா. அது அகாலிதழ் போராட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க, புட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவதாசி இருக்கு அதை பத்தி கேட்டிருக்காங்க, அயோத்திதாச பண்டிதர் பத்தி கேட்டிருக்காங்க, இஸ்லாமிய சமூகம் 1916ஆம் ஆண்டு வரைக்கும் அதை பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப வங்காளத்தில் இருக்க பிரம்ம சமாஜத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சோசியல் ரீஃபார்ம் அண்ட் எஜுகேஷன் ரீஃபார்ம் ஆக்ட்ஸ் அப்படின்னு ரீஃபார்ம் ஆக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜோதி பாபுலே பத்தி கேட்டிருக்காங்க, மெக்காலே பத்தி கேட்டிருக்காங்க, இந்திய கல்விக் கொள்கை சொல்லிட்டு. அதுக்கடுத்து மெக்காலே மீன்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஆரிஜன், growth, decay அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி.
சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போ என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் ஒரு 4 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நீதி கட்சி பற்றி கேட்டிருக்காங்க, சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சாலைன் பிக்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். அதுக்கடுத்து யூனிட் இன் டைவர்சிட்டி பன்முகத்தன்மை பற்றி ஸோ அதில் வந்து ஒரு 3 கேள்வி இருக்கு. மொழிவாரி மாநிலங்கள் பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பன்முகத்தன்மை பற்றி கேட்டிருக்காங்க, வேற்றுமை ஒற்றுமை அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகள் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியா செக்குலர் ஸ்டேட் ஸோ அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் ட்ராமா அப்படிங்களா ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 8 கேள்வி கேட்டிருக்காங்க ஓவராலா. இப்போ எக்ஸாம்பிள் லலித் கலா அகாடமி, சங்கீத் நாடக அகாடமி, கர்நாடிக் மியூசிக், கதக் டான்ஸ், டான்ஸ் ஃபார்ம்ஸ், பத்மா அவார்ட்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க தேடி தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட். நம்மளே கொடுத்துருவோம். நம்மளுடைய அகாடமி புக்ல இருக்கும், நம்ம டெய்லி டெஸ்ட்ல இருக்கும், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் நீங்க ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி அதுல இருக்க போது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க போது, இது எல்லாமே நம்ம கலெக்டிவா ஒன்னா சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், ரிவிஷன் பண்ண போறீங்க. திருப்பி பண்ணி அது மூலமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்க மெயின்ஸ் வந்து இம்ப்ரூவ் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு. நேஷனல் சிம்பிள்ஸ் தேசிய சின்னங்கள் வந்து 2 கேள்வி கேட்டிருக்கேன். எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கல்ச்சரல் அப்படின்ற பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். அது ஒன்று. அடுத்து ஓகே ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் அங்கே 1லேருந்து ஆரம்பிக்குது. இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஃப்டர் த 1947 டில் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கான்டெம்பரரி சமகால வரலாறு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 27 கேட்டிருக்காங்க. ஏன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக், யூபிஎஸ்சி மெயின்ஸில் முக்கியமான டாபிக். ஸோ அதில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ 1947 இப்போ வரையும் அதை சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நடந்ததை பற்றி கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டோட்டலாக வந்து ஒரு 27 கேள்வி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணனா அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வந்து இதுதான் ஒரு டாப்பர் வந்து மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மெத்தடாக வந்து இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அகாடமி இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ புக் பேஸ் பண்ண கிளாஸஸ் அதை வந்து நல்லா 4 தடவை படிச்சு நோட்ஸ் மேக்கிங் பண்ணீங்க, அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெஃபினட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதில்லை ஃப்ரெண்டு. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையும் நம்ம டிகோடிங் இருக்கு, அது பேஸ் பண்ணி புக் இருக்க போது, புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் இருக்க போது, அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கு, அதை பேப்பர் கரெக்ஷன் எவாலுவேஷன் உங்களுக்கு பண்ணி ஃபீட்பேக் வந்து கொடுக்க போறாங்க வந்து. அண்ட் டெஃபினட்டா மெயின்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்க திருப்பி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணும்போது இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரிலிம்ஸ்லயும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம், வந்து ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்லயும் நமக்கு வரப்போகுது. அதனால இந்த படிக்கக்கூடியது இங்க மெமரி பண்ணக்கூடியது எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல யூஸ் பண்ணி நீங்க கூடுதலா போகலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் நம்ம கொடுக்கறத மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 160+ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அதுவே வந்து போதுமானதா இருக்கும். கூடுதலா நீங்க இன்னும் வந்து சிறப்பா வந்து ப்ரிலிம்ஸ் பண்றதுக்கு இந்த மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்கலாம், கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். அதான் ஃப்ரெண்ட். ஏன்னா இப்ப விவரித்தல், மதிப்பிடுக, எக்ஸாமின், ஆராய்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஒப்பிடுங்க அப்படின்னும் போது, இப்ப விவரி அப்படின்னும் போது என்னன்னா வந்து அந்த விவரிச்சு எழுதுறது கேட்கிற கொஸ்டினை பொறுத்து தான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம கடைசியா இதுல பார்ப்போம். இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பான பிரசார் பாரதி பற்றியும் அதன் 2 அங்கங்களான ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் ஆகியவை பற்றியும் எழுதுக. இப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் வந்து. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்க அதை எழுத வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பான பிரசார் பாரதி பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பற்றியும் அதன் 2 அங்கங்களான ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் வந்து ஆகியவை பற்றி எழுதுக. அப்ப எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து.
ஸோ அப்படி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளா வந்து ரைட் அபவுட் அப்படின்னும் போது வந்து அப்ப இந்த 3 விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுதணும். ஃபர்ஸ்ட் பிரச்சார் பாரதி எழுதணும், அதுக்கடுத்து ஆகாஷ்வாணி எழுதணும், அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் வந்து. ஸோ அப்போ பிரச்சார் பாரதி அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆகாஷ்வாணி அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து தூர்தர்ஷன் அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ என்ன பேர்ல இருக்கு அப்படின்றத அதை பத்தி மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து எழுதணும். அப்ப ரைட் அபவுட் அப்படி ஸ்ட்ரைட்டா எழுதுற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து நித்தி ஆயோக் அமைப்பை பற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் த கம்போசிஷன் ஆஃப் நித்தி ஆயோக். அப்ப எக்ஸ்பிளைன் அப்படி சொல்லி கேட்கறாங்க அப்படின்னும் போது, விளக்குக அப்படின்னும் போது என்னன்னா நீங்க எழுதுதான். இப்போ இந்த நித்தி ஆயோக்ல பர்டிகுலரா ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து. இப்போ மெயின்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நித்தி ஆயோக் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்களே எழுதணும். கம்போசிஷன் பத்தி, அதனோட அமைப்பு பத்தி எழுதலாம். அப்ப நித்தி ஆயோட தலைவர் யாரு, அது அதுக்கடுத்து அதனோட சிஇஓ யாரு, அதனுடைய மெம்பர்ஸ் யாரு, அதனுடைய காலம் என்ன, அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா கம்போசிஷன் பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். 10 மார்க் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அதுக்கடுத்து நீங்க கேட்ட அந்த டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னன்னா விவாதம் செய்க வந்து. சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா எனும் ஒன்றிய அரசின் திட்டத்தையும் அதன் முக்கிய நோக்கங்களையும் குறித்து டிஸ்கஸ் விவாதம் பண்ணுங்க, விவாதம் செய்யுங்க. அப்போ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணா இப்ப ஆசாத் கா அமிர்த் மகோத்சவா அப்படின்றது அக்கம் இனிஷியேட்டிவ் வித் இஸ் மெயின் அப்ஜெக்டிவ் என்ன வந்து. ஸோ அப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இருக்கு, எந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் அதனுடைய இனிஷியேட்டிவ்ஸ் வித் மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அப்ஜெக்டிவ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதனால நமக்கு என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுடைய அந்த சுதந்திர திருநாள் அப்படின்னும் போது 75 வருஷம் ஆயிருச்சு. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்ப நம்ம பெருமிதமா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஸ்டேபிளான கவர்மெண்ட்லாம் இருந்திருக்கு. அப்ப கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. நம்ம சொசைட்டி வந்து டெவலப் ஆயிருக்கு. எதுலன்னா பொலிட்டிக்கலாவும் சோசியலாவும் அது எக்கனாமிக்கலாவும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அதை பத்தி பாசிட்டிவாகவும் எழுதலாம். அதே மாதிரி அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம் உள்ளுக்குள்ள. ஸோ அப்ப அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றது, எடுத்து சொல்றது அப்படின்றது தான் அதோட மெயின் அப்ஜெக்டிவ் பத்தி டிஸ்கஸ் பண்றது அப்படி மக்கள் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நீங்க கேட்ட கேள்வி மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம கொஸ்டினோட பேசணும்னா தான் கரெக்டா இருக்கும். விவரி பத்தி கேட்டீங்க. ஸோ டெஸ்கிரைப் இப்போ அதுக்கான ஒரு கொஸ்டின், ஜனதா அரசின் பொருளாதார கொள்கையினை விவரி வந்து. ஸோ அப்போ ஜனதா அரசு, அப்போ ஜனதா பார்ட்டி யாரு அப்படின்றது கேட்பாங்க. அப்போ கேட்டாங்க அப்படின்னா 1977 to 79 ஜனதா கவர்மெண்ட் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அவங்களுடைய பொருளாதார கொள்கை அப்படின்னும் போது அவங்க என்னென்னலாம் வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம படிப்போம், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல படிப்போம். ஸோ அப்போ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்றது வந்து அவங்க ரோலிங் பிளான் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அந்த ரோலிங் பிளான்ல என்ன டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 5 இயர் பிளான்ஸ் வந்து மாத்திட்டு ரோலிங் பிளான் கொண்டு வந்து ஜனதா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டெஸ்கிரைப் அப்படின்னா விவரி அப்படின்னா விவரிச்சு எழுதுறதுதான். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ப்ராப்பரா ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ நீங்க கேட்ட அந்த விவரி அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து மதிப்பிடுக கேட்டிருக்கீங்க, ஆராய்க ஒப்பிடுக கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து, ஸோ இங்க என்னன்னா வந்து எக்ஸாமின் வந்து கேட்டாங்க, கிரிட்டிக்கல் எக்ஸாமின் கேட்டாங்க வந்து. ஸோ நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆராயுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆராய்க அப்படின்னா எக்ஸாமின். ஸோ அது வந்து கிரிட்டிக்கல் எக்ஸாமினா வந்து கேட்டிருக்கேன் வந்து. அப்போ அது அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்த்து சொன்னீங்கன்னா அது விமர்சன ரீதியாக ஆராய்க. அப்போ விமர்சனம் வந்து பண்ணலாம். இப்போ கிரிட்டிக்கல் எக்ஸாமின் த கம்பல்ஷன் விச் ப்ரோமோட்டட் இந்தியா டு பிளே a decisive role in the emergence of Bangladesh. அப்போ 1971 வார்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படி நாடு உருவாக நம்ம வந்து காரணமா இருந்தோம். ஸோ அந்த ரோலை பத்தி எழுதுங்க. அதோட பாசிட்டிவ் சைடு எழுதுங்க, நெகட்டிவ் சைடு நம்ம எழுதணும்னா விமர்சன ரீதியா எழுதணும். இப்போ நம்ம வெறும் ஆராயுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம போக வேண்டியதுல வந்து. ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதணும். ஹிஸ்டாரிக்கலா என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எழுதிட்டு போயிடணும். ஸோ அப்போ எக்ஸாமின் த கம்பல்ஷன் விச் ப்ரோம்ப்டட் இந்தியா டு பிளே a decisive role in the emergence of Bangladesh அப்படின்னும் போது அப்போ பாகிஸ்தானுடைய த்ரெட்டு காரணமா பாகிஸ்தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த பகை காரணமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பங்களாதேஷ் அப்படின்னு நாடு உருவானா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்துறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானா வந்து பங்களாதேஷ்
பங்களாதேஷ் வந்து இருந்தது. அதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறது நம்ம காரணமா இருந்தோம். ஸோ அதை பத்தி எக்ஸாமின் கேட்கலாம், இல்ல கிரிட்டிக்கலி எக்ஸாமின் கேட்கும் போது வந்து ஸோ அப்போ அதுல என்ன நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அதுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். அப்போ எக்ஸாமின் அப்படின்னா என்னது ஆராயுது. அப்போ ஆராயினா ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு கட்டுரை வந்து எழுதுறது. என்ன நடந்தது, இதனாலதான் நடந்தது, இதனாலதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ காசஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆராய்க அப்படின்னு பார்க்கறது. அப்போ 2 ஆன்சர் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விவரி, அப்புறம் ஆராய்க அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து மதிப்பீடு, எவாலுவேட் வந்து. ஸோ மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து the new economic policy of 1921 of Lenin had influenced the policies adopted in India soon after independence. வந்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஏற்றுக்கொண்ட கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா லெனின் 1921 புதிய பொருளாதார கொள்கை சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஏற்றுக்கொண்ட கொள்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தி மதிப்பிடுங்க. அப்ப எவாலுவேட் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப எவாலுவேட் பண்ணுங்க, மதிப்பிடுறது அப்படின்றது ஆமா வந்து இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெனினுடைய 1921 புதிய பொருளாதார கொள்கை அவங்க 10 ஆண்டு திட்டமா இருக்கும். இங்க வந்து நம்ம 5 ஆண்டு திட்டமா ஏற்படுத்தணும். காரணம் என்னன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இங்க எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நடுத்தர திட்டமா வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்றது நம்ம பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் அவங்களுடைய அந்த சமதர்மவாத கொள்கை அப்படின்றது நம்ம இந்தியாலையும் இருக்கு. அப்ப நம்மளுடைய பாலிசியும் அது சோசியல் எக்கனாமிக் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப சோசியலிஸ்ட் பாலிசி அப்படின்றது இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ மதிப்பிடுதல் அப்படின்னு எவாலுவேட் பண்றது அப்படின்னா அப்போ நடந்ததை எவாலுவேட் பண்ணி மதிப்பிட்டு சொல்றது, அவ்வளவுதான். ஸோ அங்கே வந்து கிரிட்டிக்கல் அனலைசிஸ் வந்து விமர்சன ரீதியாக பண்றது இருக்கவே கூடாது அப்படின்னு பார்க்குறோம். டிஸ்கஸும் பண்ணக்கூடாது, அதை மதிப்பிடணும். என்ன இருந்ததோ அது அப்படியே. அப்போ 6000க்கும் அங்கே வேலை கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவாகவும் சொல்லக்கூடாது. அப்போ மதிப்பிட்டு சொல்றது அப்படின்னா என்ன பண்ணாங்களோ அதுல பாசிட்டிவ் சைடு மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம எழுதுறதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ இருக்கவே கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ விவாதிக்க, மதிப்பிடுகள், விவரி பார்த்தாச்சு, ஆராய்தல் பார்த்தாச்சு, ஒப்பிடுக. ஒப்பிடுக அப்படின்னும் கம்பேர் தான் ஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், பிளானிங் கமிஷன் இருக்கு, நித்தி ஆயோக் இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கறது வந்து நம்ம அதை வந்து எழுதலாம். ஸோ அப்போ ஒப்பிடுக அப்படின்னு அதை சொல்லலாம். அப்போ மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க, 2 பேரையும் ஒப்பிட்டு எழுதுறது. அப்போ இவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண, இவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்லையும் நம்ம கொஸ்டினாக கொடுப்போம். இந்த பேசிஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது இந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் எவாலுவேஷன்லயும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, நீங்க அதை பத்தி எழுதவே இல்லை அப்படின்றத கிளியரா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எழுத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம படிக்க என்ன ஆகுனா கண்டென்ட் இன்னும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகும் உங்களுடைய இதில் மெமரியில். அப்படி மெமரியில் ஆட் ஆகக்கூட அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதும் போது இன்னும் பெட்டராக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்டு? மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பிவைக்கு வந்து உங்களுக்கு அப்படியே பிடிஎஃபாகவே கொடுத்துரும். இப்போ நம்ம லிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து யூடியூப்லேயும் இருக்கும், நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பேட்சில் இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் வந்து. அதே மாதிரி நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி தான் பிவைக்கு அனலைசிஸ் பண்ணி உங்களை ஆன்சர் ரைட்டிங் பண்ண வச்சுட்டு அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வந்து. புக்ஸ் வந்து நம்ம டாபிக் பேஸ் பண்ணி புக்ஸ் வந்து போடுவோம். அந்த டீகோடிங்கில் நம்ம பார்த்தோன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கான புக்ஸ் வந்து இருக்க போகுது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வந்து வேற டவுட்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்? வந்து ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஃபார் வந்து மெயின்ஸ் ஃபவுண்டேஷனுக்கான யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி கிளாஸ் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை வகுப்பில் நாளை கிளாஸில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து யூனிட் 2 வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுலனா ஜிஎஸ்ல பேப்பர் 1 நம்ம சொல்லுவோம் ஜிஎஸ்னா, அதே சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி போட்டிங்கன்னா பேப்பர் 2 வந்து இருக்கு. ஆக மொத்தத்தில் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது யூனிட் 2 இருக்கு. அதுலேயும் 100 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் வந்து 100 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. 4 10 மார்க், 4 15 மார்க். ஏன் சொல்றேன் அப்படின்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒன்றும் பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ப்ராப்பராக கிளாஸ் அட்டன் பண்ணுறது, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த 4 விஷயத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணிடலாம், டாப்பர் ஆகிடலாம். அப்போ டாப்பர் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கணும், ஸ்கூலில் எப்படி படிச்சிருக்கணும், காலேஜில் எப்படி படிச்சிருக்கணும், அப்படின்லாம் நீங்கள் டவுனில் இருந்திருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இதுக்கு ப்ரிப்பரேஷன் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஆரம்பித்தா கூட நீங்கள் டாப்பர் ஆகிடலாம் நெக்ஸ்ட் இயர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொன்னது தான், கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், புக்கில் அண்டர்லைன் பண்ண ஹைலைட் பண்ணதை 4-5 வாட்டி படிச்சுட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறேன்,
அதை ரிவிஷன் பண்ணுறோம், அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த 4 கட்டத்தில் நம்ம 4மே பண்ணும்போது தான் நம்ம இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி டாப்பர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். see you on tomorrow.